பிரசிடென்ட் சார், அதுக்குள்ள படுத்துட்டீங்க? ஆமால, ஒரே அசதியா இருந்துச்சு, அதான் படுத்துட்டேன். 12 மணிக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு வேற கிளம்பி போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா ஒரு தூக்கத்தை போட்டுருவோம்ட்டு படுத்தாச்சு. ஓ, நைட்டு 12 மணிக்கெல்லாம் பிரசிடென்ட் சாருக்கு வேலை இருக்கோ? ரொம்ப தாண்டா உழைக்கிற. டேய், அடுத்த மாசத்துல இருந்து எசக்கிக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கு என்னமோ முதல் ஸ்கேனர் தூத்துக்குடியில போய் பண்ணிட்டா ஓகேன்னு தோணுது. எப்படியாவது அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிடு. இந்த டைம்ல அவ கார்ல அது இதுன்னெல்லாம் டிராவல் பண்ண வேணாம். ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம், சரியா? அடப்பாவே, இவனுக்குலாம் எப்படி சுவிட்ச் போட்ட மாதிரி தூக்கம் வருதுன்னே தெரியலையே. பட்டுன்னு 10 செகண்ட்ல தூங்கிட்டான். என்ன இந்த நேரத்துல அம்மா கால் பண்றாங்க? ஏதாவது பிரச்சனையா? இவன் வேற பாவம் தூங்கிட்டு இருக்கானே. மா, என்னம்மா, என்ன இந்த நேரத்துல? ஏதாச்சும் பிரச்சனையா? கேட்டி பரணி, நான் போன் பண்ணாலே பிரச்சனை தானா? நல்ல விஷயத்துக்காக பேச மாட்டேனா? என்னது, பரணிக்கு நல்ல விஷயமா? அப்படி என்ன நடக்க போகுது? உன்கிட்ட இருந்து எனக்கு எப்ப போன் வந்தாலும் திக்கு திக்குன்னு இருக்குமா. சொல்லு, அது என்ன நல்ல விஷயம்? என்ன நல்ல விஷயமான்னு கேக்குற? உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? மா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? எனக்கு 1008 வேலை இருக்குமா. கேட்டி கோட்டிக்காரி, நாளைக்கு என்ன தேதி? 3ஆம் தேதி தானே? உனக்கு பிறந்த நாள் டி, அத கூட மறந்துட்டியா? அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இங்க வேற பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கா. என்ன தேதி என்ன கிழமைன்னே மறந்து போயிடுதுமா. கேட்டி, உன் பிறந்த நாள் மட்டும் இல்ல, எல்லாரோட பிறந்த நாளையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீதான் வாழ்த்திக்கிட்டே இருப்ப. இப்ப நீயே மறந்துட்டா எப்படி டி? சரி, அதெல்லாம் விடு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மா. அதெல்லாம் சரி, என்ன சொல்லுதா உன் வீட்டுக்காரன்? ஞாபகம் வச்சிருக்கானா இல்ல மறந்துட்டானா? அவன் மறந்துட்டான்னா இதை வச்சே ஒரு கேம் விளையாடலாமே. இந்த சந்தோஷத்திலே நான் தூங்க போறேன். நீ போனை வை. குட் நைட். இவ இருக்காளே. லட்டு மாதிரி ஒரு விஷயம் சிக்கிருக்கு. அந்த வெறும் பைய சம்முவும் பரணி பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவளை வாழ்த்தினாலும் சரி, இதை வச்சு நான் ஒரு கலக்குதான் பாருங்க. பன்னெண்டு மணிக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. திருட்டு பய தூங்குறானா நடிக்கிறானான்னு தெரியலையே. அப்படியே என்ன மைனி உங்க விஷயம்? அவளோட பர்த்டே தான், வேற என்ன? ஹாப்பி பர்த்டே பரணி. என் மகளோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஒரு அப்பனா என் மகளை நான் வாழ்த்துறதுக்காக வந்து நிக்க, ஒரு புருஷனா இவன் என்ன செஞ்சான்? என்னடா பரணி, பிறந்த நாள் அன்னைக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆனா இந்த வெறும் பேருக்கு கோலப்பொடி அபிஷேகம் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. ஐயா இங்க பாருங்க ஐயா, பரணி பாப்பா பிறந்த நாளையே கோலமா போட்டிருக்காவ. 12 மணி ஆகணும்னு சொல்ற, நீ ஏதோ பிளான் வச்சிருக்க தானே? இப்ப சொல்ல போறியா இல்லையா? மைனி, இன்னைக்கு உங்க பர்த்டேவா? ஹாப்பி பர்த்டே மைனி. ஹாப்பி பர்த்டே பரணி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பரணி. ஹாப்பி பர்த்டே. கிறுக்கு பையன்
பரணிக்கு பிறந்த நாள் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. வாழ்த்துக்கள் பரணி. ச்சே, தேங்க்ஸ் மாமா. நான் கூட மறந்துட்டேனே. எப்படி மறந்தேன்? சாரில பரணி. பரணி கோவப்பட்டதுல தப்பே இல்லைண்ணே. உனக்கு நல்லா வேணும். வீட்டுக்காரி பிறந்தனால மறப்பியா? அண்ணே, அவ பிறந்த நாள மறந்துட்டு நான் காய்ச்சல்ல பொழைச்சனால ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். ஏலே ஹாப்பி பர்த்டேல ஆரிமுத்தண்ண அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த இதுல அப்படியே மறந்துவிட்டேன். சாரி. ஏல வெறும்பையில என்ன சாரி சொல்றதுக்கு நீ என்ன சின்ன தப்பா செஞ்சிருக்க நீயே? பாரு பாவம் என் புள்ள பிறந்த நாள் அதுவுமா மூட் அவுட் ஆயிப்பாய் நிக்கா பாரு. அதெல்லாம் எப்படி சரி செய்யணும்னே எங்களுக்கு தெரியும். அண்ணா நீ உடனே பரணிக்கு நல்ல பெரிய பரிசா வாங்கி கொடு. ஆமாண்ணே, நல்லா பெரிய பூங்குத்தா வாங்கி கொடுத்துருண்ணே. கேட்டி, பூங்கொத்துனா 2 நாள்ல வாடி போயிடும். அதுல என்ன இருக்கு? அண்ணே, நீ பேசாம சேலை வாங்கி கொடு. அதுவும் நல்ல சேலையா, ஒரு பட்டு சேலையா வாங்கி கொடு. பரணி கிட்ட இல்லாத புடவையா? அண்ணே, காலத்துக்கும் இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல செயினா கிஃப்ட் பண்ணிடுண்ணே. சூப்பர் ஐடியாக்கா. அண்ணே, அதுல டாலர் வச்ச செயினா வாங்கி கொடுண்ணே. டாலரு ஹார்டின் மாதிரி இருக்கணும். அது திறந்தா அதுல ஒரு பக்கம் உன் போட்டோ இருக்கணும், இன்னொரு பக்கம் மைனி போட்டோ இருக்கணும். அது சூப்பர் ஸ்டைலா இருக்கும்ண்ணே. ஸ்டைலா இருக்கும். ஆனா அதை வாங்க உன் நொண்ணன்ட்ட காசு இருக்குமா?